ஹாய் மக்கள்ஸ், வாங்க ரோஸ் வச்சு ஒரு சூப்பரான ரோஸ் கோகோனட் குல்கன் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குல்கன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 100 கிராம் பன்னீர் ரோஸில் உள்ள பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துட்டு கல் உப்பு போட்டு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க. 1 கப் கல்கண்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க ரோஸ் பெட்டல்ஸை ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கல்கண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கல்கண்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. அந்த பவுலில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வெயிலில் வச்சு ஒரு 3 to 4 டேஸ் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான குல்கன் கிடைக்கும். இந்த குல்கண்டை நீங்கள் பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 months வரையும் அப்படியே இருக்கும். பீடாக்கு இதான் யூஸ் பண்ணுவாங்க. செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை கீறி பல்லு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வானலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி ரோஸ் பெட்டல்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராக்டை வானலில் ஆட் பண்ணி அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி நம்மளுக்கு கலர் வேணும்னா கலர் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிட்டு 1/2 கப் மில்க் மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்க கோகோனட் மிக்ஸை அதை வச்சுட்டு உள்ளார கொஞ்சோண்டு குல்கன் வச்சு உருண்டை பிடிச்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே. பாய்.